திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் வேளாண் பட்ஜெட் 5வது முறையாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த 4 ஆண்டுகளாக தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை போல இந்த ஆண்டும் அதையே தொடர்ந்து நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழக விவசாயிகளை ஏமாற்றுவதில் வல்லவர்கள் என்பதற்கு பொருத்தமான உதாரணமான திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தான் விவசாய பட்ஜெட். இதுதான் விவசாய பட்ஜெட். விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் என்று கூறி ஏதோ தனி பட்ஜெட் போட்டால் விவசாயிகள் வளர்ந்து செழித்து வளமாக வாழ்வாள் என்று விவசாயிகள் கனவு கண்டார்கள். அது ஒரு போலி தோற்றம் என்பது இப்பொழுது நிரூபணமாக இருக்கின்றது. 2021-22 முதல் தனி பட்ஜெட் போட்டவர்கள் இன்றைய தினம் 5வது முறையாக வேளாண் பட்ஜெட்டை கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் சட்டமன்றத்திலே வாசித்து சாதனை படைத்திருக்கின்றார்கள். அதுதான் சாதனை வேளாண் பட்ஜெட்டில். ஆனால் இந்த 1.25 மணி நேரம் வேளாண் பட்ஜெட்டில் வாசித்தில் விவசாயிகளுக்கு நன்மை என்று பார்க்கின்ற பொழுது எதுவுமே கிடைக்கப்பெறாது, ஏமாற்றம் தான் அளிக்கிறது. அது மட்டுமல்ல, வேளாண் துறையை சார்ந்த, அதாவது ஊரக வளர்ச்சித்துறை, பட்டு வளர்ச்சித்துறை, கால்நடைத்துறை, பால்வளத்துறை, கூட்டுறவுத்துறை, மீன்வளத்துறை, வருவாய்த்துறை, தொழில்துறை, மின்சாரத்துறை, நீர்வளத்துறை, பால்வளத்துறை, இப்படின்னு பல துறைகளை ஒன்றாக இணைத்து ஒரு அவியல் கூட்டு மாதிரி ஒரு வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு பட்ஜெட்டை இன்றைக்கு வேளாண் அமைச்சர் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டமோ அல்லது நன்மையோ என்று பார்க்கின்ற பொழுது எதுவுமே கிடைக்கப்பெறாத ஏமாற்றத்தை தான் இந்த வேளாண் பட்ஜெட் விவசாயிகளுக்கு தந்துள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள், குறிப்பாக உணவு பதப்படுத்தும் பூங்கா, உழவர் உற்பத்தி குழு போன்றவை கைவிட்டுட்டாங்க. இப்போ இந்த வருஷத்தில் ஏதோ ஒரு சில இடத்துல அறிவிச்சிருக்கிறாங்க. கடந்த 3 ஆண்டு பட்ஜெட்டில் காண அது இல்லை. நான் எல்லாம் அந்த இன்றைய தினம் வரை கடந்த 4 ஆண்டுகள், இன்றைய தினம் 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வேளாண் பட்ஜெட்டில் அது அறிவிக்கப்பட்டதை ஒட்டி அனைத்துமே நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இவருடைய ஆட்சி காலத்தில் திட்டத்தில் முளைக்காத விதை, உபயோகமற்ற உயிர் உரங்கள் என தவறு செய்ய வசதியான திட்டங்களை தவிர விவசாயிகளுக்கு பயன்படும் எந்த திட்டமும் இதில் இல்லை. ஆர்கானிக் ஃபார்மிங் என துறைக்கு 100 கோடி எல்லாம் அறிவிக்கப்பட்டு நின்றுவிட்டது. இந்த கடந்த பட்ஜெட் எல்லாம் உள்ளடக்கி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். இதில் ஏற்கனவே அம்மா ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள், செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான் உள்ளன. இதனால் விவசாயிகளுக்கு இவருடைய அறிவிக்கப்பட்ட திட்டத்தில் எந்த கூடுதல் பலனும் இல்லை. இவருடைய வேளாண் பட்ஜெட்டில் என்ன சொன்னார் என்ற விவரத்தை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். தமிழ்நாட்டில் கூடுதலாக 11.75 லட்சம் ஹெக்டேர் பயிர் செய்வதாகவும், ஏற்கனவே இருந்த சாகுபடி பரப்பை 60% 75% விரிவாக்கம் செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். அப்படி உயர்த்தினார் என்று பார்க்கின்ற பொழுது இல்லை. 2021-22 ஆண்டு மொத்த சாகுபடி பரப்பு சதவீதத்தில் சொல்கிறேன், 63.48 லட்சம் ஹெக்டேர். இது பர்சன்டேஜில் 48.7%. ஆனால் சாகுபடி செய்த பரப்பு சதவீதம் பார்க்கின்ற பொழுது
49.08 லட்சம் தான் ஹெக்டேர் தான் சாகுபடி செஞ்சுருக்கிறாங்க. சதவீதம் 37.7%. 22, 23 அதில் பார்த்தீங்கன்னா 62.60 லட்சம் ஹெக்டேர், அதில் 48%. இதில் சாகுபடி செய்து பரப்பளவு 48.3 லட்சம், சதவீதம் 37.1%. 23, 24 ஆண்டு மொத்த சாகுபடி பரப்பு சதவீதம் 61.16 லட்சம் ஹெக்டேர், சதவீதம் 46.9%. சாகுபடி செய்தது 47.56 லட்சம் ஹெக்டேர், சதவீதம் 36.5. அதாவது 21, 22 மொத்த சாகுபடி சதவீதத்துக்கு சாகுபடி செய்த சதவீதத்திற்கும் கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது 37.7% இருந்த சாகுபடி செய்தவுடைய பரப்பளவு 23, 24 கிட்டத்தட்ட 1.2% குறைஞ்சி இருக்குது, அதிகமாகல. இதையெல்லாம் ஆண்டுதோறும் சாகுபடி பரப்பு குறைந்து வருவதை தவிர திமுக ஆட்சி குறைந்து எதுவுமே சாகுபடி செய்தவுடைய பரப்பு அதிகரிக்கலை. 10 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு உள்ள இருபோக சாகுபடி நிலங்களை அடுத்து 10 ஆண்டுக்குள் 2 மடங்காக, அதாவது 20 லட்சம் ஹெக்டேராக உயர்த்தப்படும் என்று கூறினாங்க. அதுவும் நடக்கலை. 21, 22 ஒருபோகை ஒரு முறைக்கு மேல் சாகுபடி செய்த பரப்பு சுமார் 14.39 லட்சம் ஹெக்டேர். அது 23, 24 13.6 லட்சம் ஹெக்டேராக குறைஞ்சுதான். ஒன்று அதிகரிக்கலை, குறைஞ்சு தான் போச்சு. இவர்கள் கூறியது போல இருபோக சாகுபடி பரப்பு உயரவில்லை. அதை உயர்த்த இவரிடம் எந்த திட்டமும் இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. தேங்காய், பருத்தி, சூரியகாந்தி, கருப்பு ஆகிய பணப்பயிர்களுக்கு வேளாண் ஆக்கத்திறனில் தமிழ்நாட்டை முதல் 3 இடங்களில் கொண்டு வருவோம் என்றார்கள். அதுவும் நடக்கலை. இந்த பயிரிட உற்பத்தி திறன் ஆண்டுதோறும் குறைந்து கொண்டே வருகிறது. அதனுடைய விவரம்: நெல் உற்பத்தி திறன் ஹெக்டேருக்கு 21, 22 3566 கிலோ இருந்தது. 23, 24 ஆண்டு அது குறைஞ்சி 3354 கிலோவாக குறைஞ்சி போச்சு. பஞ்சு உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டேருக்கு 2019-20 419 கிலோ லிண்ட் இருந்தது. 23, 24 அது குறைஞ்சி 312 கிலோ லிண்ட் மட்டுமே உற்பத்தியாக இருக்கு. கரும்பு உற்பத்தி திறன் ஹெக்டேருக்கு 108 டன்னாக இருந்தது. 23, 24 அது 105 டன்னாக குறைஞ்சி போச்சு. மொத்த நெல் உற்பத்தி 79.06 லட்சம் டன்னாக இருந்தது. 23, 24 70.48 லட்சம் டன்னாக குறைஞ்சி போச்சு. பயிர் வகைகள் உற்பத்தி 4.98 லட்சம் இருந்ததை 2020, 23 23, 24 3.86 லட்சம் டன்னா குறைந்து விட்டது. இப்படி பல பயிர்கள் உற்பத்தியும் உற்பத்தி திறனும் இந்த ஆட்சியில் குறைந்து விட்டது. இது தமிழ்நாடு புள்ளிவிவர துறையிலிருந்து எடுக்கப்பட்டது. எனவே இந்த அரசு விவசாயிகளுக்கு பயன்படும் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. விவசாயிகள் உற்பத்திக்கு இடுபொருள் கிடைப்பதில்லை, தரமான விதைகளும் கிடைப்பதில்லை, கொடுப்பதும் இல்லை. நோய் ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்த, அதாவது பயிர்களுக்கு நோய் ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்த அரசு உதவ முன்வருவதில்லை. பயிரிழப்பு ஏற்பட்டால் இழப்பீடு கிடைப்பதில் குறுவை சாகுபடிக்கு 3 ஆண்டாக தொடர்ந்து பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கப்படலை. இந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வீரவசனம் பேசினார் திரு ஸ்டாலின் அவர்கள். மேட்டூருக்கு போய் இது டெல்டாக்காரன் அப்படின்னு தண்ணி திறந்து விட்டார். தண்ணி திறந்து விட்டு அந்த குறுவை சாகுபடிக்கு போதிய தண்ணீர் கிடைக்காதனால பயிரிட்ட பயிர்கள்லாம் கிட்டத்தட்ட சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர்கள் எல்லாம் காஞ்சி விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க. அதற்கு இழப்பீடு தொகையை கொடுக்க முடியல. ஏன்னா பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை பாதுகாக்கின்ற விதமாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அந்த விவசாயிகளை சேர்க்கப்படும். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இடம்பெற செய்யலை. இதனால் இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதுதான் உண்மை. அதே போல் விவசாயிகள் விளைவித்த விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படும் சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில். அதுவும் இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் இடம்பெறல.
இது ஒரு ஏமாற்று வேலை. அரசு நேரடி நெல் கொள்முதலில் விவசாயிகள் விற்பனை செய்வதற்காக நெல்லை கொண்டு போகிறாங்க. அங்கே போய் திறந்த வெளியில் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ நேற்றைய தினம் நினைக்கிறேன் மழை வெள்ளத்தில் சிவகங்கை மாவட்டம் என்று கருதுகிறேன். சிவகங்கை மாவட்டம் தானே. அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சுமார் 5000 மூட்டைகளுக்கு மேலாக விவசாயிகள் கொண்டு வந்த விற்பனைக்காக கொண்டு வந்த அந்த நெல்லெல்லாம் மழையில் நனைஞ்சி நெல் மணிகள்லாம் முளைச்சி போயிருக்கிற சூழல் ஏற்பட்டிருக்குது. அதுக்கு தகுந்த ஏற்பாடு தார்ப்பாயெல்லாம் கொடுக்கல. விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவித்த நெல்லை மூட்டைகளை மூலமாக நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற பொழுது ஒரு மூட்டைக்கு 40 ரூபா அதில் லஞ்சம் பெறாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் மிகுந்த ஊழல் நடந்ததாக பரவான செய்தி வந்திருக்குது. இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கல. விவசாயிகளும் மீதும் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நன்மையில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் தான். இதே விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருளை பதப்படுத்தும் அந்த தொழில் ஊக்கப்படுத்தலை. இதே புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே திட்டத்தை கொண்டாந்து அம்மாவுடைய அரசு மிக செம்மையாக செயல்படுத்துது. மழைக்காலத்துக்குள்ள பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் சேமித்து வைத்து குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தேன். அந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டாங்க. ஏண்டா மழை காலத்தில் பெய்கின்ற மழை நீரை முழுவதும் சேமித்து வைத்தால் கோடை காலத்திலே அது பயன்படுத்த முடியும். நிலத்தடி நீர் உயரும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். அற்புதமான திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டாங்க. அந்த திட்டத்தை பற்றியும் இந்த பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பு இடம்பெறல. அதேபோல் மாண்பு அம்மாவுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் இன்றைக்கு அத்திக்கடை அவனாசி திட்டம். ஏன்னா விவசாயிகளுக்கு நீர் தான் முக்கியம். அந்த நீரை சேமிப்பது, அதை சேமித்த நீரை முறையாக வழங்குவது. அதுபோல் எங்கெங்கெல்லாம் உபரி நீராக போய் கடலில் கலக்கின்றதோ அந்த நீர்களை ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டி நீரை தேக்கி விவசாயிகளுக்கு தேவையான நீர் கொடுப்பது. அப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தோம். அத்திக்கடை அவனாசி திட்டத்தை போல ஒரு திட்டமும் இந்த ஆட்சியில் கொண்டு வரல. இன்றைக்கு 2வது திட்டம், அங்கே அத்திக்கடை அவனாசி திட்டத்தை போல 2வது திட்டத்தை நான் கொண்டு வந்தோம். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு இருந்தோம். அந்த திட்டத்தையும் இந்த அரசாங்கம் கைவிட்டு விட்டது. விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கிட்டு இருந்தோம். தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் பயன்பெறுகின்ற விதமாக விவசாயிகளுடைய பம்பு செட்டுகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 வழங்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல வழங்குறாங்க. மற்ற மாவட்டங்களிலெல்லாம் ஷிஃப்ட் முறையில் தான் இந்த விவசாய பம்பு செட்டுகளுக்கு மின்சாரம் வழங்குவது இந்த அரசாங்கம். நாங்கள் கொடுத்து வந்த அந்த சலுகையும் விவசாயிகளிடமிருந்து பறிக்கப்பட்ட அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். அதோட நேற்றைய தினம் பட்ஜெட்டை பற்றி நிறைய பேச முடியல. ஏன்னா நாங்கள் வெளியெடுப்பு செய்த காரணத்தினால அந்த நிதிநிலை அறிக்கையினுடைய புத்தகம் கிடைக்கப்பெறல. அதனால் நாங்கள் முழுமையான விவரத்தை சொல்ல முடியல. அதெல்லாம் நேற்றைய தினம் பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா மொத்த அரசாங்கத்தினுடைய வருவாய் 3,31,568 கோடி. அரசாங்கத்துடைய மொத்த செலவு 3,73,201 கோடி. வருவாய் பற்றாக்குறை 42,000 கோடி. இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் நிதி மேலாண்மை என்ற ஒரு குழு அமைச்சோம். நிதி மேலாண்மை சரி செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டாங்க. நிபுணர் குழு அமைக்கணும்னு சொன்னாங்க, அதை அமைச்சாங்க. அந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்ட பிறகு அந்த நிபுணர் குழு என்ன பணி செய்யும், அதனுடைய அறிக்கை அரசாங்கத்தை தாக்கல் செய்தார்களா, அந்த அறிக்கையில் என்னென்ன சுட்டி காட்டியிருக்கின்றார்கள், அதையெல்லாம் எதுவுமே இது வரைக்கும் வெளியிடலை. நான் பல முறை கேட்டுட்டேன், வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்லி அதெல்லாம் வெளியிடலை. இந்த குழு அமைச்ச பிறகு தான் அதிகமாக கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த ஆண்டு 25-26ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 1,05,000 கோடி கடன் வாங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த அரசாங்கனுடைய வேடிக்கை என்னன்னா, இப்போ அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் கடன் வாங்கித்தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு எல்லா பத்திரிகை ஊடகத்திலையும் நீங்கள் தெரிவிச்சிட்டீங்க. இருந்தாலும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன். இந்த அரசாங்கம் இன்றைக்கு கடனிலே முழுகி கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு எந்த ஒரு திட்டத்தை அறிவித்தாலும்
அந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் கடனை பெற்றுத்தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இதுதான் இந்த அரசுடைய நிலை. இப்படிப்பட்ட அவல நிலையை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த ஆண்டு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் என்ற பெருமையை திரு ஸ்டாலினுடைய அரசு பெற்றிருக்கு என்பது இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த நதிநீர் பிரச்சனை என்பது தொடர்ந்து நீங்கள் முதலமைச்சர் கேரளா வரை சென்று பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க. 22ஆம் தேதி அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அந்த பிரதிநிதிகள்லாம் தமிழ்நாடு வர இருக்காங்க. தொகுதி மறுவரை பிரச்சனை தொடர்பாக அதிமுக அவங்களை சந்திச்சு இந்த நதிநீர் பிரச்சனை தொடர்பாக எதுவும் கோரிக்கை முன்வைக்கிறீங்க? நாங்கள் என்ன இப்படி சந்திக்கணும்? நல்லா புரிஞ்சுக்கிங்க சார். நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. யாரோட யார் கூட்டணி இருக்கிறாங்க? காங்கிரஸோட தானே திமுக கூட்டணியில் அங்க வைக்குது. ஆனால் அதையெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கோ இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ மக்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது. நமக்கு தண்ணி கிடைச்சானே, தண்ணி கிடைக்காட்டி போனால் என்ன, எப்படியாவது அரசியல் செய்ய வேணும், அப்படித்தான் திரு ஸ்டாலின் நினைக்கிறார். இன்றைக்கு கர்நாடகத்தில் ஆள்வது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியோட தான் இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்றம் அங்கே வைக்குது. ஏன் அவளோட பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பெற வேண்டும்ல? அப்புறம் இந்தியா கூட்டணி மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறாரு. அந்த இந்தியா கூட்டணி மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? ஒரு இந்தியா கூட்டணி நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த இந்தியா கூட்டணி நீங்கள் அமைத்த பிறகு அந்த கூட்டணியின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நீங்கள் முன்னெடுத்து சென்று பெற்றிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னதை போல 13 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை வெற்றிருக்கலாம், நதிநீர் பிரச்சனையை எளிமையாக தீர்த்திருக்கலாம். எதுவுமே செய்யல. ஆட்சி அதிகாரம் வேணும், அதற்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். அது யதார்த்தமான உண்மை. தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு அவர்கள் தேர்ந்தெடுத்தா என்ன மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் போய் அமர வேண்டும் என்பதாக அவருடைய நோக்கமே ஒழிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்வதாக சரித்திரமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு வர்றாங்கல்ல, இன்றைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் அழைச்சிருக்கிறாங்க, இல்லை தலைவர்கள்லாம் அழைச்சிருக்கிறாங்க. அப்போ நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பற்றி தான் அழைச்சிருக்கிறார். இங்கே மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்கார். மும்மொழி கொள்கை திராவிட முன்னேற்ற கழகம் 13 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது கல்வி பொதுப்பட்டியலில் இருந்தது. அதை மாநில பட்டியலுக்கு ஏன் மாற்றல? இதை மாற்றியிருந்த அந்த பிரச்சனையை எழாதுற. சரி, இப்போ பல்வேறு மாநிலத்துக்கு சென்று முதலமைச்சர்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. இதில் ஒரு கோரிக்கை தான் வச்சுங்க, இன்னொரு கோரிக்கையை வைக்கல. கர்நாடகத்தில் என்ன இருக்குது? கன்னடம் தான் தாய்மொழி. தெலுங்கானாவில் என்ன இருக்குது? தெலுங்கு தான் தாய்மொழி. ஒரிசாவில் என்ன இருக்குது? ஒரியா தான் தாய்மொழி. கேரளாவில் மலையாளம் தான் தாய்மொழி. இங்கே எல்லாம் போய் அங்கங்கே இருக்கின்ற அந்தந்த கட்சி தலைவர்கள் அங்கங்கே கட்சியில் இருக்கிற முதலமைச்சரை பார்த்து இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரை கூட்டத்தில் கலந்துன்னு சொல்கிறீங்களே, இதை ஏன் வைக்கல? இந்த கோரிக்கை ஏன் வைக்கல? எல்லாம் தாய்மொழி தானே முக்கியம். நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம்? ஆங்கிலம், தமிழ் 2 மொழியும் தொடர வேண்டும் என்று நம்ம வைக்கிறோம். மும்மொழி கொள்கை வேண்டான்னு. அப்படி மற்ற மாநில இன்றைய அமைச்சர்கள்லாம் சென்றாங்க, அவளை அழைக்கிறீங்களே, அழைப்பு கொடுக்கல, அப்பொழுது ஏன் இதை வலியுறுத்தலை? ஏன்னா அவெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கர்நாடகத்தில் தேசிய கொள்கையை ஏற்றிட்டாங்க, தெலுங்கானாவில் ஏற்றிக்கிட்டாங்க. அதனால் அதை அவர் சொல்லவே மாட்டாங்க. இதெல்லாம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த கூட்டத்தை கூட்டுறார ஒழிய மாநில மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த கூட்டம் கூட்டல.